மேற்காசிய பதற்றம் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மீண்டும் அதிக கச்சா எண்ணெய் வாங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டு காலகட்டத்தில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா நாளொன்றுக்கு 15 லட்சம் பேரல் முதல் 20 லட்சம் பேரல் வரை கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது. ஆனால் உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவை பணிய வைக்கும் முயற்சியில் அந்நாட்டின் கச்சா எண்ணெய் விற்பனைக்கு எதிராக அமெரிக்க நடவடிக்கை மேற்கொண்டது. இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த இந்தியாவிற்கு நெருக்கடி அளிக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து தங்கள் நாட்டிற்கு இறக்குமதியாகும் பொருட்கள் மீது அமெரிக்கா கூடுதல் வரி விதித்தது. இதையடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா குறைத்தது. இதனால் அமெரிக்கா தனது கூடுதல் வரி விதிப்பை திரும்பப் பெற்றது. இந்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போரால் மேற்காசியாவிலிருந்து கச்சா எண்ணெய் கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி கடல் வழித்தடத்தை ஈரான் மூடிவிட்டது. இதனால் சவுதி அரேபியா, ஈராக், கத்தார் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் கப்பல் மூலம் இந்தியாவிற்கு வருவது பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உள்நாட்டில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படலாம் இருக்கும் வகையில் விலை ஏற்படாமல் தவிர்க்கும் நோக்கிலும் ரஷ்யாவிடமிருந்து மீண்டும் 15 லட்சம் பேரல் முதல் 20 லட்சம் பேரல் வரை கச்சா எண்ணெயை இந்தியா வாங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.